Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியோட PGTRB மேக்ஸ்க்கான த செகண்ட் பார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அதுக்கான டெமோ வீடியோ தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் PGTRB மேக்ஸுக்கு பார்ட் 1 மெட்டீரியல் அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 த அல்ஜிப்ரா, அதை பற்றி யூனிட் 5 ஆப்ரேஷன் ரிசர்ச் இதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% நம்ம முடிச்சிட்டோம். அடுத்ததாக கேண்டிடேட்டுக்கு வந்து பார்ட் 2க்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ் பேசிக்காக உங்களுக்கு வந்து செட் தியரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டம் பற்றி நாங்கள் ஒரு ப்ரீஃபாக ஒரு நோட்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைக்காட்டமி ப்ராப்பர்ட்டி, பவுண்ட், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எடுத்தோன்னே அடுத்தது லோயர் பவுண்ட், அப்பர் பவுண்ட் அண்டு ஜிஎல்பி அண்டு எல்யூபி இது எல்லாமே அதில் கவர் ஆகும். அதை முடித்த உடனே உங்களுக்கு சீக்வன்சஸ், அந்த சீக்வன்சஸோட டெஃபினிஷனு, அதனுடைய தியரம்ஸ், அதில் ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே இதில் கவர் ஆகும். அது இல்லாமல் லிமிட் இன்ஃபீம்னா என்ன, லிமிட் சுப்ரீம்னா என்ன, இது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது சீக்வன்ஸ் முடிச்சோடனே சீரீஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அது பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், அது பேஸ்டு தியரம்ஸ் இதில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அடுத்து இது 1-to-1 ஃபங்க்ஷன் என்ன, 1-to ஃபங்க்ஷன் என்ன, கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்ன, அது பேஸ்டு டெஃபினிஷன், ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன்ஸ். அடுத்து மெட்ரிக் ஸ்பேசஸ், அடுத்து லிமிட்ஸ் ஆன மெட்ரிக் ஸ்பேசஸ், அது பேஸ்டு தியரம்ஸ், அடுத்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக மெட்ரிக் ஸ்பேசஸ். இது மாதிரி வந்து இந்த மெட்டீரியல் வந்து ஃபைனல் கிடையாது. இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸும் நாங்கள் லைவ் கிளாஸ் எடுக்கும்போது நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அடுத்து கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூ ஃபங்க்ஷன், கனெக்டட்னஸ், காம்பேக்ட்னஸ் இது எல்லாமே கவர் இருக்குது. காம்பேக்ட் செட், அதுக்கப்புறம் மெஷர் தியரி, அதுக்கப்புறம் ரீமான் இன்டெக்ரல், அது பேஸ்டு ப்ராப்ளம்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராப்ளம்ஸ் இது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரீமான் இன்டெக்ரலில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியலிட்டி, டெரிவேட்டிவ்ஸ், மீன் வேல்யூ தியரத்தில் ரோல்ஸ் தியரம், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல்ஸ் தியரம் கொடுத்துருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ராஜ் மீன் வேல்யூ தியரம், ஜென்ரேட்ஸ் மீன் வேல்யூ தியரம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் அண்ட் டைலர் சீரியஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்லாரின் சீரியஸ், அதுக்கப்புறம் பாயிண்ட் வைஸ் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். இது மாதிரி ஓவரில் நம்மளுடைய இந்த ரியல் அனாலிசிஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய PGTRBயில் எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன் PGTRB மேத்தமெட்டிக்ஸில் யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், த அல்ஜிப்ரிக் சிஸ்டம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், அது பேஸ்டு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஷியலிட்டி, லிமிட்டு, அடுத்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஹோமோமார்பிக் ஃபங்க்ஷன்ஸ், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், அடுத்து மேப்பிங், அடுத்து பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருப்போம். சீக்வன்ஸ் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ், ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், லாரன்ஸ் சீரியஸ், ஜீரோஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், அடுத்து போல்ஸ் அண்ட் ரெசிடியூஸ் இது இல்லாமல் சிங்குலாரிட்டிஸ். அடுத்து காட்சி ரெசிடியூ தியரம்ஸ், உங்களுக்கு அப்போ ரூச்சிஸ் தியரம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பிரின்சிபல். இது மாதிரி வந்து நம்முடைய PGTRB மேக்ஸ்க்கான யூனிட் 7 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கான மெட்டீரியல்ஸ் தான் அது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ட் 1 இதில் டேபிளேஷன் ஆஃப் டேட்டா, டயக்ராமெட்டிக்கல் டேட்டா, டைப்ஸ் ஆஃப் டயக்ராம்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார் டயக்ராம்னா என்ன இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட், பிக்டோ டயக்ராம், பை டயக்ராம், டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மீன், மீடியன் மோடு, அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட், வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன் இதெல்லாம் இன்க்ளூடிங் டெஃபினிஷன் வித் தியரம் அண்டு ப்ராப்ளம்ஸ். இது இல்லாமல் மீடியன் அண்டு மோடு அதுக்கான ரிலேஷன்ஷிப், அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ், அதுக்கப்புறம் கார்லேஷன்ஸ், இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டில் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ராப்ளம்ஸ்,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பார்சல் ரெக்கர்சன்ஸ், இது பேஸ்டு ப்ராப்ளம் அண்ட் டெஃபினிஷன்ஸ். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி தியரி. ப்ராபபிலிட்டினா என்ன, வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி, மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி, axiomatic ப்ராபபிலிட்டி, அடுத்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, இண்டிபெண்டன்ட் ஈவென்ட், இது எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் தியரம், அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், ரேண்டம் வேரியபிள், டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் கேஸ், அதில் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், மல்டிப்ளிகேஷன் தியரம்ஸ், ஜென்சன் இன்இக்வாலிட்டி, மார்கன் இன்இக்வாலிட்டி, செபிசி இன்இக்வாலிட்டி. இது மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் 9 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1ல் நம்மளை அமுத நட்சத்திர அசம்பிளி கேண்டிடேட்டுக்கு இன்றைக்கி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமுத நட்சத்திர அகாடமியோட யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பைனாமியல், பாய்சன், ஜாமெண்ட்ரி, ஹைப்பர் ஜாமெண்ட்ரி, இதெல்லாம் டிஸ்க்ரீட், கண்டினியூஸில் யூனிஃபார்ம், எக்ஸ்போனன்ஷியல், நார்மல், காமா, பீட்டா. இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கான த டீட்டெயில்டு ப்ராப்ளம், அதனுடைய மீன், வேரியன்ஸ், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்ட்ரா நம்முடைய அமுத நட்சத்திர அகாடமியில் எப்போவுமே நாங்கள் ஒரு மெட்டீரியல் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபைனல் கிடையாது. அது இல்லாமல் நாங்கள் நடத்துகிற லைவ் அண்ட் ரெக்கார்ட் கிளாஸஸ் மோடில் நாங்கள் வந்து மெட்டீரியல் ரிவைஸ் பண்ணி இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். இது ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டோட பேசிக் நாலேஜ் அதோட டெவலப்மெண்ட்டுக்காக. அவங்க பேசிக்காக அதை படிச்சிட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னுமே எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஒவ்வொரு யூனிட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து கைஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன். கைஸ்கோர் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபார்முலாஸ், ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பாப்புலேஷன்ஸ், அதுக்கப்புறம் சாம்பிளோட டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன், ப்ராப்பர்ட்டி அண்டு நான் ப்ராப்பர்ட்டி சாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர், இதில் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கில் பேஸ்ட் ஆன் பிஜி ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், அனோவா, ஒன் வே கிளாசிஃபிகேஷன், கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்ட் டிசைன், ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன்ஸ், அது பேஸ்டு ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரொசீஜர் ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம்ஸ். அதாவது அனோவா, ஒன் வே, டூ வேக்கான கம்பேரிசன்ஸ். இதுதான் நம்முடைய அமுத நட்சத்திர அகாடமியில் ஆக்சுவலாக ஆல்ரெடி 20% கொடுத்துருந்தோம். இப்போ 40% மெட்டீரியல்ஸ். ஆக்சுவலாக இந்த பிஜிடிஆருக்கு வந்து ப்ராப்ளி மே மந்த் நோட்டிஃபிகேஷன்ற மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு. நாங்களும் மே எண்டுக்குள்ளே இதுக்கான 100% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பிளான் பண்ணி நம்முடைய அமுத நட்சத்திர அகாடமியில் பிஜிடிஆர் மேக்ஸ்க்கான கோச்சிங் மீன்ஸ் உங்களுக்கு லைவ் அண்ட் இன்டராக்டிவ் கிளாஸஸ் சிமிலர் டு ஆஃப்லைன் கிளாஸ் மாதிரியே தான் இருக்கும். டிஸ்கஷன்ஸ் எல்லாமே அதை நீங்கள் மிஸ் பண்ணிங்களா ரெக்கார்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த பிஜிடிஆர் பற்றி எந்த டவுட் இருந்தால் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய amudanachivers.com அப்படின்ற வெப்சைட் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போனீங்கன்னா மை கோர்சஸில் பிஜிடிஆர்பியில் இது வரைக்கும் நடத்துகிற கிளாஸஸோட வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி வந்து லைவ் கிளாஸை ரெக்கார்ட் கிளாஸும் ப்ரொவைட் பண்ணுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் பிஜிடிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2021 வந்தது, கடைசி 3 வருஷமாக வரல. கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து இந்த பிஜிடிஆருக்கு வந்து ஒரு பெரிய வேக்கன்சி, ஒரு மிகப்பெரிய வேக்கன்சிஸ் வரும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதுக்காக படிக்கிற கேண்டிடேட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பிஜிடிஆர்பிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் எங்களுடைய அமுத நட்சத்திரம் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.